ப்ரோ லீகல் டிரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பா இன்னும் முடிவு செய்யலனோ விரைவில் முடிவு எடுக்கப்படும்னோ பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். பாமக யாருடன் கூட்டணி வைக்கிறது குறித்து இன்னும் முடிவு செய்யல, விரைவில் முடிவு செஞ்சு அதை அதிகாரப்பூர்வமா சொல்லுவோனோ, கூட்டணி தொடர்பா தன்கிட்ட பேசி இருக்காங்க, அது தொடர்பா பேசிட்டும் இருக்கோனோ பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்தில் இந்த வருஷம் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் விருப்ப மனு கடந்த ஜனவரி 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் பெறப்பட்டிருந்துச்சு. இதில் 4109 மனுக்கள் பெறப்பட்டிருந்த நிலையில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்னையிலிருந்து 3 நாட்கள் நடைபெற இருக்கு. நேர்காணலானது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, செயல் தலைவர் காந்திமதி தலைமையில் தொடங்கி நடைபெற்றுட்டு வருது. நேர்காணலப்ப பேட்டியளித்த பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், பாமகவில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு 4109 பேர்கிட்ட வாங்கப்பட்டு 3 நாட்கள் தைலாபுரத்தில் இந்த நேர்காணல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 13 மாவட்டங்களை சேர்ந்தவங்களை அழைச்சு நேர்காணல் நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த நேர்காணல் அப்பதான் பாமக யாரோட கூட்டணி வைக்கிறது குறித்து முடிவு செய்யலன்னு அவர் சொல்லியிருக்காரு. விரைவில் முடிவை தெரிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. திமுகவை விமர்சனம் செஞ்சு அறிக்கைகள் வெளியாகிறத எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு செய்தியாளர்கள் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த காலங்களில் போட்டியிட்ட இடங்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மாதிரி இந்த தடவையும் போட்டியிட இருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு. நம்பிக்கை அடிப்படையில் தான் உலகமே இயங்குறதா பதிலளிச்சிருக்காரு ராமதாஸ் அவர்கள். ப்ரோ லீகல் டிரஸ்டின் வைஸ் சேர்மனாக ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் சிறப்பிக்கிறார்.